தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் கூட்டு துவா கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூடும் என்றால் விளக்கவும், கூடாது என்றால் அதையும் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் கூட்டு துவா அது மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் தொழுதிருக்கிறாங்க. 5 நேரம் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. தொழுகைக்கு பிறகு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது ஹதீஸ்களில் தெளிவாக பதிவாக இருக்குது. தொழுகைக்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கன்னு நமக்கு துவாக்களை சொல்லி தந்தான். அவங்களாம் நான் செய்கிறேன் பாருன்னு செஞ்சு நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லிங்கம்மான்னு சொல்லலை. துவாக்களை இப்போ நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம்ல, துவாலாம் என்ன துவாங்கிறீங்க? தொழுகை முடிஞ்ச உடனே சில துவாக்கள் ஓதுறோம்ல, அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வ லா முஅத்திய லிமா மனஅத. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய துவா. தொழுது முடிச்சுட்டு நீ கேளுன்னு நமக்கு சொல்லி தந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மொத்தமாக நானே செஞ்சுக்கிறேன் நீ ஆமீன் சொல்லலைங்கிறது அதுவே காட்டுது தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய மற்றவங்க ஆமீன் சொன்னதாக தொழுகைக்கு பிறகு எந்த நிகழ்வும் நபிகளாருடைய காலத்தில் நடக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நல்ல நீங்கள் சிந்திச்சு பார்த்தா குரானில் இந்த மாதிரி துவா செய்கிறது தப்புன்னு குரான் சொல்லு. துவாவை பற்றியான ஒரு இடத்துல அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும். ரகசியம்னா நீங்கள் கேட்குறது உங்கள் இறைவன், அதான ரகசியம், வேற யாருக்கும் தெரியக்கூடாது, அடுத்தவன்ட்ட சொல்லாது. ஏன் அப்படின்னா பெரும்பாலான நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்ல நினைக்கிற விஷயங்களை, அல்லாஹ்விடத்தில் கேட்கிற நினைக்கிற விஷயங்களை வெளியில் பேசினா எல்லா பேரையும் சிரிப்பான். அப்படிதானே? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நிஜமா நீங்கள் என்னத்தையெல்லாம் கொண்டு போய் அல்லாஹ்ட்ட கொட்டுறீங்களோ அதை உங்களுக்கு அருகில் எல்லாரிடமும் பேசிவிட முடியுமா? உங்கள் தாய் தந்தையர் இடத்துல கூட பேச முடியாது, மனைவி கணவன் இடத்துல கூட பேச முடியாது, பெத்தெடுத்த பிள்ளைங்கள்ட்ட கூட பேச முடியாது. அது மாதிரி சிக்கல்லாம் பல பேசணும்ல அல்லாஹ்விடத்துல. அப்போ அதில் ரகசியம் இருந்தால் தானே. அப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்ல, நீ ரகசியமாக கேளு, ரகசியமாக கேளுன்னு அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை ரகசியத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு எல்லாருக்கும் நான் கேட்குறேன் அப்படின்னா இதுவே அல்லாஹ்விடத்துல பெருமை அடிக்கிற மாதிரி இல்லை. அல்லாஹ் இந்த ரூட்டில் துவா கேளுன்னு சொன்ன பிறகு இல்லை நான் அந்த ரூட்டில் கேட்க மாட்டேன், வேற ரூட்டில் கேட்பேன், எல்லாம் எங்கள் அஜர்த்து எனக்காக வேண்டி கேட்டுருவாரு. இன்னும் நான் கேட்குறேன், உங்களுக்கு கேட்க வேண்டிய உங்களுடைய தேவைகள் உங்கள் அஜர்த்துக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு வேற தேவை, அவருக்கு வேற தேவை இருக்கும்ல. ஒரே மாதிரியா எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே தேவையா? எனக்கு பணம் தேவை, உங்களுக்கு ஆரோக்கியம் தேவை, அவருக்கு படிப்பு தேவை, இவருக்கு புள்ள தேவை, அவருக்கு ஆம்பளை புள்ள தேவை, இவருக்கு பொம்பளை புள்ள தேவை. ஒவ்வொருத்தருக்கு ஒன்று மாறுபட்டுக்கிட்டே இருக்குல்ல. ஒருத்தருக்கு வழுக்க தலையில் முடி தேவை, ஒருத்தருக்கு குறைவு இருந்த கண்ணில் பார்வை தேவை, ஒருத்தருக்கு கிட்னி நல்ல ஃபங்க்ஷன் தேவை, இன்னொருத்தருக்கு இதயத்தில் இருக்கிற அடப்பு நீக்கப்படுறது தேவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை. எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். அவருக்கு என்னது கேட்பாரு? எல்லாத்துக்கும் நல்ல வாழ்க்கையை கூட அதோட முடிஞ்சு. அப்போ பர்டிகுலராக என் தேவையை நான் சொல்லி கேட்கணும்ல அல்லாஹ்விடத்துல. இந்த குறை இருக்கல்ல, இந்த பலவீனத்தில் இருக்கல்ல, நீ இதை நீ நிறைவேற்றித்தா அல்ல. அது யார் கேட்க முடியும்? நீங்கள் தான் கேட்க முடியும். உங்கள் சார்பில் வேறு யாரும் அதை கேட்கவே முடியாது. பல நேரங்களில் எப்படி ஆயிரும்னா, சில நேரங்கள் அஜர்த் மாறு அவர் தேவையை கேட்டுருவார். அவர் இப்போ அரபியில் கேட்கார்ல, அரபி தெரியுது, புரிஞ்சிருக்காரு, அரபியில் துவா செய்யணும்னு அவருக்கு தேவைப்படுறது கேட்டார். உங்களுக்கு அது சீச்சின்னு இருக்கும். ஒருத்தனுக்கு பிரியாணி தேவை, பிரியாணி சாப்பாடு அப்படின்னு அவர் கேட்குறாரு. எல்லாம் எனக்கு சாப்பாடு நல்ல ஒரு மட்டன் மந்தி பிரியாணி கூட இல்ல, அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடலாம், அதை அப்படி ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது அந்த கொழுப்பில் அந்த அரிசி அதை அப்படியே நாக்கில் நிற்கலாம். 3வது வருஷம் ரமலான் வந்துருச்சு, அதனால் இந்த வருஷம் வெறுமனே பிரியாணியை போட்டு கொன்றாமல் யாரெல்லாம் இப்போ போடுறாங்களோ அவங்க மனசில் ஒரு மந்திக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கோரிக்கை வைக்க நினைக்கிறார். இவர் துவா செய்கிறார். ஓகே, இன்னைக்கு மந்தி வேணும், நல்லா. பின்னாடி உள்ளவர் ஆமீன் சொல்கிறார். அப்படி வச்சுக்கோமே, ஒரு கற்பனை தான். ஏன்னா இது வேறு விஷயங்களுக்கு பொருந்தும். ஏன்னா பின்னாடி உள்ளவர் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நேற்று முந்தா நாள் அதுக்கு முந்தின நாள் 3 நாள் தொடர்ந்து மந்தி பிரியாணி போட்டு கொன்று இன்னைக்கு ஒரு ரசஞ்சோறு கிடைக்காதா அப்படின்றவர். அவர் மந்தி பிரியாணி கூடலாம் பின்னாடி ஆமீன். அன்னைக்கு மந்தி பிரியாணி. ஓ, கடையில் ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காந்துருக்குறான். உட்காந்தா வீட்டில் டெய்லி ரவா உப்புமாவை போட்டே கொலையாக கொண்டு இருக்கா வீட்டுக்காரி. இன்னைக்கு ஹோட்டலில் போயாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்றணுப்பா அப்படின்ட்டுன்னு நேராக போய் கடையில் போய் உட்காந்தா கடையில் ஒரு பெரிய மெனு லிஸ்ட் எடுத்து போட்டா. ஹோட்டலில் மெனு லிஸ்ட்டு பூரா இங்கிலீஷில் இருக்குது. இவருக்கு படிக்க தெரியல. இருந்தாலும் புது பஞ்சாதி அதை காட்டிக்கிட்டால் நல்லா இருக்காது, அதுக்காக வேண்டி கொஞ்சம் கெத்தை விட்டு கொடுக்காம அப்படியே மெனுவை எடுத்தார். 17ஆம் நம்பர் டிக் பண்ணி கூட கொண்டு வந்து வச்சுட்டான். பார்த்தா உப்புமா. ஆடப்பாவமே, அந்த கொடுமையிலிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா என்ன செய்யுதுன்னு தெரியலையே. இப்படியே சுற்றி முற்றி பார்த்தான். அந்த பிளேட்டில் அங்கே ஒரு ஆள் நல்ல சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா எல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்தார். இது என்ன பேராக இருக்குன்னு தெரியலையே. உடனே அவர் கொண்டு வந்த சர்வர்கிட்ட ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. ஒரு பிளேட்டு சிக்கன் பிளேட் வந்துருக்காரு. ஆகா, ஒன்ஸ் மோர்னா
கிட்ட வந்துடுறேன், ஒன்ஸ் மோர், அடுத்தும் ஒரு உப்புமா கப்பு. என்ன கேட்குறேன்னு தெரியாம கேட்ட இந்த கூத்தெல்லாம் நடக்கும், இயற்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது கேலியா இருக்கலாம், கிண்டலா இருக்கலாம், ஆனால் இதற்கான சாத்தியக்கூறு இருக்குதா இல்லையா? இருக்குது. இன்னும் சொல்ல போனா சில நேரங்களில் நீல துவா ஓதுவாங்க. நீல துவாலாம் ஆக கேலி கூத்தா இருக்கும். அதிகமான நீல துவாவுக்கு நம்ம வச்சிருக்க அளவுகள் என்ன அப்படின்னா, நிறைய ஆமீன் சொல்லணும். நிறைய ஆமீன் சொல்ற மாதிரி அஜர்த்து ஓதிட்டாருன்னா, அஜர்த்து பெரிய எவ்வளவு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு பாரு, அஜர்த்து நிறைய துவா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் அப்படியே உருகி தலையில துணியை போட்டு உட்காந்து ஆமீன் சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அஜர்த்து துவா செய்வாரு, ரப்பனா அல்லலம்னா ஆமீன், அன்ஃபுஸனா ஆமீன், ஓ இல்லம் தக்ஃபிர்லனா ஆமீன், ஓ தர்ஹம்னா ஆமீன், லனா கூனன்ன மினல் ஹாசிரின் ஆமீன். இந்த ஆமீனுக்கு நம்ம வச்சிருக்க அளவுகோல் என்ன? அஜர்த்து மூச்சு விட்டாருன்னா நம்ம ஆமீன் சொல்லிடுவோம், அதானே? ரப்பனா லலம்னா ஆமீன், இல்லம் தக்ஃபிர்லனா வ தர்ஹம்னா ஆமீன். அந்த கேப் தான் ஆமீனுக்கான. மற்றபடி புரிஞ்சு அப்படியே யாராவது ஆமீன் சொல்றோம்? யாரும் ஆமீன் சொல்லல. ரப்பனா லலம்னா, எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், ஆமீன். இந்த ஆமீனுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அநியாயம்னா செய்யத்தான் செய்வோம், நீ படைச்ச ஆளுதான் பார்த்துக்க, இதுக்கெல்லாம் நீ கம்ப்ளைண்ட் பண்ணா சரியா இருக்காது, அதான் அர்த்தம். இந்த ஆமீனுக்கு பொருளே தெரியல பாருங்க. நான் இப்போ அந்த குவைத்து போயிருந்த நேரத்தில் அப்போ இந்த பள்ளியில் ஒரு ஜும்மாவுடைய தொழுகையில் குனூத் ஓதுறார், குனூத் நாசிலா, அந்த பாதுகாப்புக்காக வேண்டி ஓதுகிற அந்த குனூத் இருக்குல்ல, இமாம் ஓதுறார். அப்போ பக்கத்தில் அரபுகள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அரபி தெரிஞ்ச அரபு நாட்டு மக்கள் நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் அவர் துவா செய்கிறாரு, இமாம் ஜும்மாவில் ருக்குல இருந்து எழுந்ததோடனே அவர் அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாரு. பிரார்த்தனை பண்ணும் பொழுது உண்மையிலே உணர்ந்தேன், இந்த மொழியின் அறிவு இல்லாததுனால் நம்ம மக்களுடைய பிரச்சனை என்ன, அங்குள்ள இது என்னங்கிறது உணர முடியுது. எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி சில சொற்களை, யா அல்லாஹ் நீ கண்ணியமானவன், நீ மன்னிக்க கூடியவன், நீ அருள் நிறைந்தவன் அப்படின்ற வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது நம்மளா இருந்தா என்ன செய்வோம்னா, நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஆப்ஷன் ஆமீன், ஆமீன், ஆமீன். ரப்பனா அப்படின்னு அல்லாஹ்வை புகழுகிற வார்த்தை, யா கரீம், யா ரஹீம், யாதல் ஜலாலி வல் இக்ராம், யா கரீமுக்கு ஆமீன் தான், யா ரஹீமுக்கு ஆமீன் தான், யாதல் ஜலாலி வல் இக்ராமுக்கு ஆமீன் தான், எல்லாத்துக்கும் ஆமீன் தான். ஆனா அவங்க கரெக்டா யா கரீம் அப்படின்னோட யா அல்லாஹ், யா ரஹீம் அப்படிங்கிறாரு அஜர்த்து, யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா கரீமே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த மொழி விளங்குற காரணத்தால் எந்த இடத்துல ஆமீன் சொல்லணும், எந்த இடத்துல ஆமீன் சொல்லக்கூடாதுங்கிற புரிதலோடு அந்த துவா அவங்க பார்க்குறாங்க. நமக்கு அந்த புரிதலுக்கான வாய்ப்பே இல்லையே, மொழி அறிவே இல்லையே. அப்படின்ற பட்சத்தில் நிறைய சிக்கல் துவாங்கிற பேரில் அதை சடங்காக மாற்றி அந்த சடங்கை கூட சரிவர செய்யாத மக்களாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இஸ்லாம் கற்றுத்தந்த துவாவை நாம தூர விட்டது தான் காரணம். இஸ்லாம் கற்றுத்தந்த துவா என்ன? நீங்க உள்ளத்திலிருந்து அல்லாட்ட கேளுங்க, அப்பதான் நீங்க அழுது கேட்பீங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி கேட்பீங்க. அதற்கு துவா செஞ்சுட்டு போனோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க கேட்க வேண்டியது கேட்டாச்சுன்னு நினைச்சிருவீங்க. ஆனா உங்களுடைய மனக்குறை தீராம உள்ளத்துக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும். அதனால இந்த தொழுகை முடிந்த பிறகு இமாம் கூட்டாக துவா செய்ய பின்னால் இருக்கிற மக்கள் ஆமீன் சொல்லுகிற இந்த வழிமுறை நபிகளார் கற்றுத்தந்த வழிமுறை அல்ல, அவர்களுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய வழிமுறை. அந்த பிரார்த்தனைகளில் நாம் பங்கேற்க கூடாது, நாம தனியாக அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுட்டு வந்து விட வேண்டும். குர்ஆன் வசனம் 7வது அத்தியாயத்துல 55 நினைக்கிறேன். 7வது அத்தியாயத்துல உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅம் வ குஃபியா, உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் ரகசியமாகவும் பணிவாகவும் ரகசியமாகவும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வசனம் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅம் தலர்ருஅன் 7:55 கரெக்ட். 7வது அத்தியாயம் 55 இருக்கு. தேவைப்படுறவங்க எடுத்து பார்த்துக்குங்க. ஓகே.